கையளவு மனசு, அதில் கடலளவு கடலளவு கனவு. அப்படி பாத்துக்கிட்டே இருக்கீங்க? நம்ம வேளச்சேரி கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தா அந்த நினைப்பு தாண்டா வருது. எது? அதாண்டா இதே இடம் இப்ப நடந்த மாதிரி இருக்கு. 18 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நினைப்பு வருது. டிசம்பர் கச்சேரிக்கு மெட்ராஸ் வந்தப்ப நீ பொண்ணையும் பாக்குறேன்னு ஒத்துக்கிட்ட. அந்த பொண்ணை இங்கேயே வர சொல்லி பார்த்து ஒரு பாட்டும் பாட சொன்னோம். அந்த பொண்ணும் கடுக உருட்டி விட்ட மாதிரி தாயே யசோதா தோடியில பாட, அவ குரல்லையும் அழகுலையும் நாம எல்லாருமே காபி டம்ளரோட இந்த நீயும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன. அடுத்த வாரமே கல்யாணம் நிச்சயதார்த்தம். அதுக்கு அடுத்த வாரமே அந்த பொண்ணு அல்பாயுஸ்ல போயிட்டான். அதையும் சொல்லி முடியும். இந்த 18 வருஷம் எத்தனையோ சாவுகள், சங்கடங்கள், உழுக்கிற சம்பவங்கள் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அதுக்காக இந்த உலகம் ஒண்ணும் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்னுடலையே. அம்மா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. ஆமா, ராஜ பிடிவாதம்டா. என்ன பிடிவாதம் பிடிச்சான்னா, எல்லா ராஜாக்களும் தான் கடைசியில சர்தார் பட்டேல் கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க. அப்படின்னா இந்த ராஜாவும் சரண்டர் ஆயிட்டான்னு வச்சுக்கேன். இந்த டிசம்பர் சீசன் நாம பெங்களூர் போறோம்னே ஒரு நல்ல செய்தியை சொல்லுமா? என் வயிற்றுல பால வார்த்தடா. உங்ககிட்ட ஒரு எஸ் வாங்குறதுக்கு எனக்கு 18 வருஷம் போச்சு. அது சரி, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? 18 வருஷம் பொறுத்துக்கிட்ட நீ ஒரு 15 நாள் பொறுத்து கூடாதா? இந்த 15 நாள்ல வேதாள மறுபடியும் முருங்கை மரம் ஏறாம இருந்தா சரி. ஆஹா, பொண்ணு கச்சேரிக்கு புது புடவை வாங்கியாச்சு. சும்மா ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தேன். மெட்ராஸ் ரொம்ப மாறி போச்சுங்க. நான் குடியிருந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த வீட்டையே காணோம். அந்த வீட்டு இருந்துச்சு, பிளாட் கட்டிருக்காங்க. இன்னும் இதெல்லாம் நாடகான சபா, மியூசிக் அகாடமி, ஆர்ஆர் சபா. அங்க நம்ம செல்விக்கு கட் அவுட் வச்சிருக்காங்க. இத்தனை தேதி கச்சேரின்னு எழுதி வச்சிருக்காங்க. ஒரு 8 அடி உயரத்துக்கு கட் அவுட் 7 இடத்துல பார்த்தேன். எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கா பாருங்க. இத பார்க்க தான் வந்து தூங்குறாதுமா கார் எடுத்து போயிட்டு. எவ்வளவு உயரமா வளர்ந்துருக்கா தெரியுமா? சாரி எல்லாம் கட்டிட்டு ரொம்ப அழகா இருக்கா. என்ன இன்னமும் கவுன்லியாவா இருப்பா? எனக்கு ரொம்ப புல்லரிச்சு போச்சு. அது கட் அவுட்ல பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரதா, எனக்கு கூட இன்னைக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற ஏதாவது விசேஷமா? பெங்களூர் போன உடனே ஒரு நல்ல செய்தி சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பார் சரதா, அவன் சரின்னு சொல்லிட்டான். உன் மனசுல என்ன நினைப்பு இருக்கு? The ball is in your court. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். The ball has already left my court. It is only in his court. சரி, கிளம்பலாமா? அம்மா, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போனா நல்ல இடமா போயிடலாம். அம்மாவை காணுங்க. மா, நான் வந்துட்டே இருக்கேன்ப்பா. அதுக்குள்ள ஏன் இப்படி கூச்சப்படுற? இருப்பா, கொஞ்சம் சாக்லேட் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் எனக்கு ஹைப்போ வந்துடும். ஆமா சாரதா, நீ எந்த சபாவுக்கு போற? ஏன் இதுல என்ன சந்தேகம்? பாம்பே செல்வி கச்சேரி தான் நாடகான சபா. நீங்க? நான் அண்ணாமலை மண்டபம் போறேன். அண்ணாமலை மண்டபமா? எஸ், அங்க கத்திரி கோபால். அப்போ செல்வி
செல்வி கச்சேரி வரலையா? யார் செல்வி? இதானே வேண்டாங்கிறீங்க. ஓஹோ பொம்பாய் செல்வி பொண்ணுல. சரி சரி சரி, உன்னை நாரதகான சவால டிராப் பண்ணிட்டு நான் அண்ணாமலை மன்றம் கதிரிகோபால் நான் போறேன். போங்களேன். அப்பாவும் அண்ணாமலை பண்றாங்க. அவங்க ஆர்ஆர் சபா ஜேசு. அப்ப நீங்க யாரும் செல்வி கச்சேரிக்கு வரலையா? இன்னொரு நாளைக்கு செல்வி கச்சேரிக்கு நான் ரெடிங்க. நீயாவது என் கூட வரையாப்பா? இல்லம்மா, நாரதகான சபா இல்லைங்க, நான் மியூசிக் அகாடமி போறேன். ஏன் அங்க என்ன? மியூசிக் அகாடமி கேண்டீன் தாங்க பிரமாதம். அப்போ ஒரு கவலை விட போடுவான் பாருங்க. இப்படி பூரா சாப்பிட்டுட்டே இருக்கலாங்க. நான் ரெடிப்பா. ஏண்டாப்பா அவளை டீஸ் பண்ற எப்படி? இங்க போறேன். நீங்க எங்க அவனா போய்க்கோங்க. நான் டாக்ஸி பிடிச்சு நாரதகான சபாக்கு போறேன். நாம எல்லாரும் நாரதகான சபா தான் போறோம். உன் பொண்ணு கச்சேரி கேட்க தான் போறோம். எது விளையாட்டு எது சீரியஸ் தெரிஞ்சுக்க மாட்டேன். எந்த நேரத்துல விளையாடணும்னு உங்களுக்கு தெரியவே இல்லை. ஓகே சாரி. அள்ளி அள்ளி அணைத்த நெஞ்சம் தள்ளி நின்று தவிக்குதம்மா. அள்ளி அள்ளி அணைத்த நெஞ்சம் தள்ளி நின்று தவிக்குதம்மா. கையளவு மனசுக்குள்ளே காலம் செய்த தந்திரமோ கண்ணை விற்று சித்திரமோ. அள்ளி அள்ளி அணைத்த நெஞ்சம் தள்ளி நின்று தவிக்குதம்மா. கையளவு மனசுக்குள்ளே காலம் செய்த தந்திரமோ கண்ணை விற்று சித்திரமோ. பூக்களுக்கு புதுவாசம் வேருக்கு ஏனோ வனவாசம். மங்கைக்கென்ன தாய்மொழியோ மௌனம் இவள் வாய்மொழியோ. கனவுக்கு பின் வரும் விழிப்போ இதுவும் என்ன மறுபிறப்போ. ஊமை குயில் பாடி என்ன ஊமை குயில் பாடி என்ன ஊருக்கு தான் புரிந்திடுமோ. உண்மை எங்கு தெரிந்திடுமோ. அள்ளி அள்ளி அழைத்த நெஞ்சம் தள்ளி நின்று தவிக்குதம்மா.
பிறந்தே. ஒரு தீமகளாய் பிறந்தே நான், ஒரு தீமகளாய் வளர்ந்தேன், ஒரு தீமகளாய் பிறந்தேன். ஒரு தாய்க்கு இரு பிள்ளை இருப்பது இயல்பு. ஒரு தாய்க்கு இரு பிள்ளை இருப்பது இயல்பு. இரு தாய்க்கு ஒரு பிள்ளை, இரு தாய்க்கு ஒரு பிள்ளை இருப்பது வியப்பு. ஒரு தீமகளாய் பிறந்தே நான், ஒரு தீமகளாய் வளர்ந்தேன், ஒரு தீமகளாய் பிறந்தேன். முதல் முதல் பார்த்த தாய் முகம்தான் ஒரு நிழலென தெரியும் நினைவினிலே. நான் முதல் வரி எடுத்து பாடுகையில் அன்னை முகவரி தெரியும் இசையினிலே. பெற்றெடுத்த தாயின் வாழ்த்துக்களால் இசை வித்தைகள் என்னுள் வேர்விட்டது. தத்தெடுத்த தாயின் பேரன்புதான் அந்த வேருக்கு என்னால் ஈர்விட்டது. சசரீரி சச மாமா மகரி கத சரீரி சச ப மகரி கரி சா சச சாச சத ப மத ப ப மாம கரி தப மகரி சத சரி சமரி ப மத பத மகரி சத ப மகரி ரி சத ப ம பத பத ச தசரி பத ச தசரி சரி மகரி தசரி மகரி தச தசரி மகரி தசரி மகரி தச தசரி மகரி மகரி சரி க சாதரி சரி சரி க சாதரி சரி க சாதரி சரி சரி க சாதரி ரி சரி ச ச தச த பத ப தச சரி மகரி சத பரி சத ப சத ப மகரி த ப மகரி சத சரி மகரி. ஒரு தீமகளாய் பிறந்தேன் நான், ஒரு தீமகளாய் வளர்ந்தேன், ஒரு தீமகளாய் பிறந்தேன். மதுரையில் வாழும் மீனாட்சி என்னை மடியினில் சுமந்து ஈன்றெடுத்தாள். அந்த காஞ்சியில் வாழும் காமாட்சி என்னை கைகளில் எடுத்து வாழ்வழித்தாள். சொர்க்கத்திலே இருந்து வாழ்த்துதம்மா என்னை சீராட்டி வைத்த ஓர் நெஞ்சமே. பக்கத்திலே இருந்து போற்றுதம்மா என்னை ஆளாக்கி வைத்த ஓர் நெஞ்சமே. ஒரு தீமகளாய் பிறந்தே மகரி சரி மகரி சரி பாம மாக கரி ரீ சமாகரி சகரி. ரிம பத பவ ம பத சத பத சரி மரி.
தரி சத பமகமரி மகரி தபம சிதப ரிசத மகரி தபம சிதப ரிசத மகரி தபம சதப ரிசத பதச பபத ரிமப மகரி சசத பமகரி சரி சமகரி பம பத பம பத பசத தரி சத பமகரி ஒருத்தி மகளாய் பிறந்தே நான் ஒருத்தி மகளாய் வளர்ந்தே ஒருத்தி மகளாய் பிறந்தேன் ஒரு தாய்க்கு இரு பிள்ளை இருப்பது இயல்பு இரு தாய்க்கு ஒரு பிள்ளை இருப்பது வியப்பு ஒருத்தி மகளாய் பிறந்தே நான் ஒருத்தி மகளாய் வளர்ந்தே ஒருத்தி மகளாய் பிறந்தே அம்மா, இன்னைக்கு நாடக கான சபா கேண்டீன்ல பூசணிக்காய் அல்வா போட்டான் பாருங்க. யாரும் எதுவும் பேசக்கூடாது. இல்லைங்க, பூசணிக்காய் அல்வா மெட்ராஸ்காரனா செய்யணும், வேற யாருடா? அந்த குழந்தை செல்வி பாடினது என் மனசுல இன்னும் ரீங்கார விட்டுட்டே இருக்கு. அந்த நாத வெள்ளத்துல நான் மிதந்துட்டு இருக்கேன். இந்த நேரத்துல எதையாவது பேசி அந்த சங்கீத சந்தோஷத்தை கெடுத்துறாதுடா. போடா. உன் பொண்ணு செல்விய நேர்ல பார்த்த ஸ்வீட் ஷாக்ல இருந்து மீண்டு வரலையா? என்ன ரெண்டு பேரும் சாப்பிட வேண்டாமா? அந்த பொண்ணு பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் வேற எதுவுமே ரசிக்காது, ருசிக்காதுடா. அது சாதாரண குழந்தை இல்ல சாரதா, தெய்வ குழந்தை. கடவுள் அந்த குழந்தைய படைக்கும் போதே நிறைய தேனையும் ஊட்டி அனுப்பியிருக்காரு. அவ பாடின சங்கராபரணத்தையும் சண்முக பிரியாவையும் கேட்டது வேற என்ன வேணும் இந்த ஜென்மத்துக்கு? எவ்வளவு ரமணீயமா ஆலாபனம் பண்ணிருப்பாரு. மதுர சோம கோடி பாடல், ரூத் மாலி தர்மவதி வாசிக்கும், வீண பாலச்சந்தர் வீரவாணி கேதாரகோட வாசிக்கும். இதெல்லாம் கேட்டு நான் அப்படியே ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். இன்னைக்கு அந்த பொண்ணு பாடின சாமாராகத்தை கேட்டு அப்படியே என்ன உலுக்கி எடுத்துருச்சு. அது சாமராகத்துல கீர்த்தனை இருக்கு. என்னது? மானச சஞ்சலம். சாமராகம் தானே? அந்த கீர்த்தனையை கேட்டாலே எனக்கு தளத்துல தளாது கண்ணீரை. சதாசிவ பிரம்மேந்திர அதே மாதிரி இந்த பொண்ணோட சாமாராகத்தை கேட்டு கண்ணீர் மழை என்ன வந்துருச்சு. நமக்கே எப்படி இருக்குன்னா பாவம் சாரதாக்கு எப்படி இருக்கு? ஆரோகணம் அவரோகணம் பண்ணும்போது விஸ்வரூபம் எடுத்த பகவான் மேகத்துக்குள்ளேயும் வெளியேயுமா காட்சி வந்து அப்படியே விளையாடினாங்க. ஒரு சாயத்து இன்னைக்கு சாரதா செய்தியை கேட்க மாட்டேன். அவ பாடி